இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்ல யூனிட் 1 The Age of Chivalry. This poem is written by George Crooks. We are going to have a look into this poem. It is going to talk about the adventures. போன கதையிலையும் யூனிட் 1 கோர்ஸ்லயும் நம்ம என்ன பார்த்தோம்? சாகசங்கள், மாவீரர்கள் அவங்க புரிகிற சாகசங்கள், அந்த ஒரு கதையா நம்ம பார்த்தோம். இங்கேயும் நம்ம ஒரு போயம் வடிவத்துல, ஒரு கவிதை வடிவத்துல பார்க்க வரோம். இந்த போயம்ல என்ன பார்ப்போம்னா, இங்க இந்த ஜார்ஜ் குரோக்ஸ்ங்கிறவர் இந்த சாகசங்கள், பெரும் வீரர்கள், நைட்ஸ், அவங்களுடைய சாகசங்களை வந்து ரிலேட் பண்ணி சொல்றாரு. ஸோ அட்வென்ச்சர்ஸ் ஆர் டீப் இன்சைட் தி மவுண்டன்ஸ் இன் ஆல் டைப்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ். ஸோ தி அட்வென்ச்சர்ஸ் ஹாவ் எக்ஸலன்ட் எண்டிங். ஒவ்வொரு சாகசம், ஒவ்வொரு போராட்டமே ஒரு நல்ல முடிவுல தான் இருந்திருக்கு. யாரெல்லாம் துணிச்சலா வந்து வாழ்க்கையில வந்து சாகசமா ஒரு துணிச்சலோட ஒரு வேலை செய்யணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்க வந்து வாழ உலகத்தையும் வந்து ஒரு வேற கண்ணோட்டத்துல வந்து அவங்க பாக்குறாங்க இல்லையா? they feel that they are having little wings. ஒரு ரெக்கை இருக்கா போல அவங்க இப்போ ஒரு சாதாரணமா இன்னைக்கு நம்ம if at all we are doing our day-to-day life course in a simple manner, தினைக்கும் எழுந்துக்கிறோம், படிக்கிறோம், ஸ்கூலுக்கு போறோம், சாப்பிடுறோம், நைட்டு வந்து விளையாடுறோம், அப்புறம் திருப்பி சாப்பிட்டு தூங்கணும். இதே போல ஒரு ருட்டீன் லைஃபா இருந்தா அதுல பெருசா எந்த அளவு ஒரு தாக்கமோ ஒரு சுவாரஸ்யமோ இருக்காது நம்ம வாழ்க்கையில. ஏதாவது ஒரு துணிச்சலான ஒரு செயல், இந்த ஒரு டார்கெட் நான் பிக்ஸ் பண்ணியிருக்கேன், இதை நான் முடிக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன், இந்த மாதிரி ஒரு சின்ன எண்ணம் நமக்குள்ள தோணிட்டு அப்படின்னா அந்த ஒவ்வொரு படியும் நம்ம எடுத்து வைக்கிறத, ஒவ்வொரு ஒரு கட்டத்தையும் தாண்டறத நமக்குள்ள ஒரு கான்பிடன்ஸ் வரும். பாத்தியா, நம்மளாலே பண்ண முடியுது. இந்த ஒரு ஒரு வெற்றியா இருக்கட்டும், அதுல கத்துக்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், நமக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு கான்பிடன்ஸ், ஒரு ஸ்ட்ரென்த் அதை வந்து நமக்குள்ளே கொடுக்குது. நமக்கே அப்படின்னா இந்த மாவீரர்கள் அவங்க எல்லாம் வந்து இந்த போரா இருக்கட்டும், இந்த சண்டை, இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு எண்ணத்துக்காக, ஒரு நல்ல காசுக்காக செஞ்சிருக்கலாம் அந்த நாட்கள்ல இல்லையா? So how it would have been for them. So these people are seeing the world in an extraordinary way, special way. So they are thinking that they having little wings on their back. ஒரு ரெக்க அவங்களுக்குள்ளேயே, அவங்க கூடயே இருக்கிற போல அவங்களுக்கு எப்போதுமே ஒரு எண்ணம் இருக்கு. ஒவ்வொரு அடியும், ஒவ்வொரு படிக்கட்டை தாண்டத்தையும், ஒவ்வொரு வெற்றியும் தாண்டத்தையும் அவங்களுக்கு ஒரு புது விதமான சந்தோஷம் கிடைக்குது. அந்த நாட்கள்ல பார்த்தோம்னா இந்த மாவீரர்கள்லாம் ரொம்ப துணிச்சலோட, ரொம்ப தைரியசாலிகளா இருப்பாங்க. எதுவா இருந்தா என்ன, வாழ்வோ சாவோங்கிற ஒரு நிலை, ஆனா எதுவா இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணலாங்கிற ஒரு மன உறுதி, ஒரு தன்னம்பிக்கை அவங்களுக்குள்ள எப்போதுமே உண்டு. இந்த குதிரை மேல வந்து தான் பயணிப்பாங்க. they always rode on the horses and they always had spear or sword. தான் கையில வந்து ஒரு கத்தியோ வால் இல்லாம அவங்க இருக்க மாட்டாங்க. ஏன்னா எதிரிகள் என் நேரமும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் தாக்குதல் கொடுக்கலாம் இல்லையா? சோ எப்போதுமே அவங்க ஒரு முன்னெச்சரிக்கையா, ஜாக்கிரதையா, they were always conscious. இன்னொன்னு, அவங்க ஏன் இதெல்லாம் செய்யணும், நம்ம ஏன் ஜெயிக்கணும், எதுக்காக ஜெயிக்கணும், அவங்களுக்கு ஒரு காரணம் வந்திருக்கணும் இல்லையா? இந்த மாதிரி ஒரு ஒரு போரா இருக்கட்டும், ஒரு சண்டையா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒண்ணு நடத்தணும்னா ஏதாவது ஒரு காரணம், ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும். there should be some cause. it might be for to gain fame. தன்னுடைய புகழ் வந்து அதிகமாக்குறதுக்காக இருக்கலாம், இல்ல மக்களுடைய அன்பு தன் பக்கம் வரத்திற்காக இருக்கலாம், இல்ல ஒரு பெண்ணை கவருவதற்காக கூட இருக்கலாம். to gain love also it might be a reason. So if at all he wins, he considered as to be a winning hand, as what, as though he is winning the prize. ஒரு பரிசு வாங்குறா போல ஒரு சந்தோஷம். they impress the crowd. I'm so sorry. அந்த கூட்டத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் வேடிக்கை பார்ப்பாங்க இல்லையா? இப்ப வால் சண்டை, கத்தி சண்டை எல்லாம் நடக்குதுன்னா எத்தனையோ பேர் வந்து பங்கேற்றுப்பாங்க, சில பேர் வந்து வேடிக்கை பார்ப்பாங்க. எல்லாராலையும் போர்ல கலந்துக்க முடியாது இல்லையா? ஒரு சாகசமான காரியத்துல வந்து எல்லாராலையும் ஈடுபட முடியாது. they should have physical as well as mental strength to wage a war or to engage in fighting. இப்போ மக்கள் வந்து வேடிக்கை பார்க்கறவங்கன்னா அவங்களுக்கு என்ன தோணும்,
அவங்களுடைய கவனத்தை ஈர்க்கிற மாதிரியும் இருக்கணும். அவங்களுடைய கவனத்தை ஈர்க்கறதுக்காக கூட இருக்கலாம். அந்த இம்ப்ரெஸ் தீஸ் crowd by fighting with these opponents. தன்னுடைய எதிரிகளோட ஏன் சண்டை புரிஞ்சாங்க அப்படின்னா, மக்களுடைய கவனத்தை ஈர்க்கறதுக்காக, அவங்கள இம்ப்ரெஸ் பண்றதுக்காக கூட இருக்கலாம். இப்பவுமே மாவீரர்கள் எத்தனையோ பேர் நம்ம கேட்டிருக்கோம், படிச்சிருக்கோம், ஹிஸ்டரி எல்லாம் நிறைய பார்த்திருக்கோம். அவங்கள பத்தி இப்ப நம்ம பேசுறோம்னா, அவங்க எடுத்த அந்த துணிச்சலான செயலுக்காக தான் அவங்க அவ்வளவு புகழ் பெற்றிருக்காங்க இல்லையா. they are being so famous because of their valor, the courage which they had to wage the war or to fight against the opponents. எதிரிகளோட போரிடுறதுக்கு இல்லாட்டி சண்டை புரிவதற்கு அவங்கள்ட்ட இருந்த அந்த துணிச்சல், நம்பிக்கை, இதெல்லாம் ஒரு காரணம். இன்னொன்னு, மக்களுக்காக ஒரு நன்மையை கொண்டு கொடுக்கணும், அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். So they are talking about the adventures of the knights. So we look into this poem. I'll read line by line. ஒவ்வொரு லைனா படிக்கிறேன். So unit 1 is about the adventure of knights. மாவீரர்கள் அவங்களுடைய சாகசங்கள் அதை பத்தி பேசக்கூடிய ஒரு யூனிட்டா கூட இருக்கலாம். I'm sorry. Back in the days of old, when knights were bold, who with a sword or lance in armor sought romance. பழைய நாட்கள்ல, அந்த நாட்கள்ல இந்த மாவீரர்கள் நைட்ஸ் நம்ம சொல்றோம் இல்லையா, அவங்க ரொம்ப துணிச்சலா, ரொம்ப புத்திசாலி தனத்தோடையும் சரி துணிச்சலாவும் இருந்திருக்காங்க. அவங்க எப்படி பயணிப்பாங்க, எப்படி ஒரு இடத்துக்கும் போவாங்க. அந்த நாட்கள்ல ஏது ட்ரெயின், பஸ் எல்லாம் குதிரை தானே வாகனமா இருந்திருக்கு. They always rode on these horses. They rode on their horses with what? They always had sword or spear. ஒரு கத்தியோ வாளோ இல்லாம இருக்க முடியாது. ஏன்னா எந்நேரமும் அவங்களுக்கு ஒரு தாக்குதல் வரலாம், அவங்களுக்கு போர் புரியறதுக்கான சூழ்நிலை அமையலாம். So they always rode on the horses and had sword or spear in their hands and had armor. இது எது ஆர்மர் அப்படின்னா ஒரு கவசமாவே இருந்திருக்கு. sword or lance in armor sought romance. They were in search of romance. மக்களை ஈர்க்கிறதுக்காக, ஒரு கவனத்திற்காக, இல்லாட்டி ஏதாவது ஒரு பெண்ணை அவங்களுடைய கவனத்தை ஈர்க்கிறதுக்காக, to attract people. It might be also the reason. It was the age of chivalry long ago in man's history, when to fight for a righteous cause one did gain considerable applause. பழைய நாட்கள்ல, ரொம்ப நாளுக்கு முன்னாடி, லாங் ago, during these knightly system, இந்த மாவீரர்கள், பெரும் வீரர்கள்லாம் இருந்த காலகட்டத்துல ஏதாவது ஒரு நல்ல காரணத்துக்காக ஒரு சண்டை புரியணும். சும்மா நானும் சண்டை போடுறேன், என்கிட்டயும் கத்தி இருக்கு, வாள் இருக்குங்கிறதுக்காக சண்டை போட முடியுமா? இல்லையா. தன்னுடைய நாட்டு மக்களை காக்கணும், எதிரிகள்ட்ட இருந்து தன் மக்களை ஆஹ் பாதுகாக்கணும், அந்த காரணத்துக்காக தானே போர் புரிஞ்சிருப்பாங்க, சண்டையிட்டு இருப்பாங்க இல்லையா. There should have been some reason why these people fought and it should have been for a good cause. ஒரு நல்ல காரணத்துக்காக தான் இருந்திருக்கணும். இந்த மாதிரிலாம் செய்யறத மக்கள் கண்டிப்பா பாராட்டுவாங்க இல்லையா. பாராட்டுறது, அப்ளாஸ், கை தட்டுவாங்க. அவங்களுடைய பாராட்டு அவங்களுடைய இந்த பாராட்டுறது இந்த த்ரூ அப்ளாஸ். ஹவு they are appreciating through applause. அவங்க கொடுக்குற பாராட்டு இவங்களுக்கு இன்னும் கூடுதலான நம்பிக்கைய அவங்க மேலேயே ஏற்படுத்துறது. அது மட்டும் இல்லாம இது போல ஒரு நல்ல காரணத்துக்காக தான் நம்ம ஒரு சண்டை புரியணுமோ, போரிடணுமோங்கிற ஒரு காரணமும் இருக்கும் இல்லையா. If at all you are doing a work and you are not gaining much reward for it, you will not go ahead. ஒருவேளை உங்களுக்கு போதுமான அளவு அப்ரிசியேஷன், ஒரு ஊக்கம் கொடுக்கிற ஒரு சிச்சுவேஷன் இல்லை அப்படின்னா நீங்க எந்த வேலையுமே செய்ய மாட்டீங்க. நம்ம செய்யறோம், யாருமே நம்மள கண்டுக்கலையே அப்படின்னு தானே தோணும். ஆனா அந்த நாட்கள்ல இந்த மாதிரி பெரிய ராஜாக்களோ, வீரர்களோ, மாவீரர்கள் சண்டை புரியறத மக்கள் எல்லாம் வேடிக்கை பார்ப்பாங்க. எவ்வளவு நல்லா சண்டை புரிஞ்சாங்க இல்லையா. அவங்க கொடுக்குற அந்த உற்சாகமும் இந்த உத்வேகமும் இவங்களை இது போல இன்னும் ஒரு நல்ல காரணத்துக்காக போர் புரியறதோ, ஒரு சண்டையிடுறதோ அந்த ஒரு காரணமாக கூட இருந்திருக்கலாம். அடுத்தது, it was mainly for show, glow. I'm so sorry. It was mainly for show, love and glory
They deemed themselves being worthy to capture the heart of some fair maiden, which was the most desired prize laden. These knights, they regarded themselves as worthy to get hand of a fair lady was the most desired prize for them. அவங்களுக்கு ரொம்பவே ஒரு பொக்கிஷமான பிரைஸ், தம் ரொம்ப ஆசைப்பட்டு விரும்பி கிடைக்கிற ஒரு பொக்கிஷம், ஒரு பிரைஸ் என்னவா இருந்ததுன்னா, இவங்க சாகசத்தை பார்த்து ஏதாவது ஒரு பெண் மனதை நம்ம கவர மாட்டோமா? அவங்களுடைய 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 கவனத்தை ஈர்க்கறதுக்காக கூட இருந்துக்கலாம். They regarded themselves as worthy. Why they are regarding themselves as worthy? Because to get a hand of a fair lady who could be the desired prize for them. They did all these acts mainly to show love, to show love and fame. இதெல்லாம் எதுக்காக செய்யறாங்க? அன்புக்காக இருக்கலாம், ஒரு புகழ், மத்தவங்களுக்கு தன்னுடைய வீரத்தை சாகசத்தை காட்டுறதுக்காக இருக்கலாம், இல்லாட்டி மக்களுடைய அன்பு கிடைக்கிறதுக்காக இருக்கலாம், புகழ் பெறத்துக்காக இருக்கலாம். So these are all the reasons why they are showing their valor. Oh, they would strike heavy blows on all of their opponents and foes in a one-to-one combat, defying death as crowds watched with abated breath. So these knights hit heavy blows on their opponents and enemies. தன்னோட தாக்குதல்கள்லாம் எப்படி இருந்திருக்கு அவங்களுடைய எதிரிகளோட அப்படின்னா, வாழ்வோ சாவோ ஏதோ ஒண்ணு அந்த இடத்துல நேர்ந்தே ஆனும் இல்லையா? கண்டிப்பா எல்லா போருமே இவங்களுக்கு சாதகமா இருந்திருக்குமானா கிடையாது. லைஃப் ஆர் டெத் சிச்சுவேஷன் தான் இவங்களுக்கு. they would strike heavy blows on all their opponent and foes in a one-to-one combat. ஒண்ணுக்கு போராட்டமாக தான் இருந்திருக்கு. In a one-to-one combat, defying death as crowds watch with abated breath. மக்கள் தியூர்ந்து வேடிக்கை பாக்குறாங்க, இவங்க போர் புரியுறாங்க, எதிரிகளோட போர் புரியுறாங்க. போர் புரியறது என்ன ஆகும்? ஒண்ணு வாழ்வு இல்லாட்டி சாவு. ஒண்ணு இவங்க ஜெயிச்சானோ இல்லாட்டி எதிரி ஜெயிச்சானோ. கண்டிப்பா அவங்க எதிரி ஜெயிக்கிறாங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கையை பறி கொடுத்தாயிடணுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும். சோ மக்கள் எல்லாம் வேடிக்கை நின்னு பாக்குறாங்க இல்லையா? அவங்க ஒரு மூச்சுல என்ன ஆகுமோ அப்படிங்கிற ஒரு பெருமூச்சோட அவங்க பாக்குறாங்க. Yes, it was far back in those days of yore that courage and strength came to the fore, where there was this life and death struggle, such issues at the hand the knights would juggle. அவங்க கண்டிப்பா எப்படியும் அவங்களுக்கு தன்னை தாங்களே சமாளிச்சாங்க. இந்த ஜகிள், இந்த எக்ஸிபிஷன் இல்லாட்டி இந்த மேஜிக் ஷோக்கெல்லாம் நம்ம போறோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பந்து இந்த கையில மேஜிஷியன் வச்சிருப்பாங்க, முன்னும் பின்னுமா போட்டு போட்டு எல்லாத்தையும் ஆனா சமாளிப்பாரு இல்லையா? அது போலதான் இந்த மாவீரர்களும் எதை பண்ணா எப்படி சமாளிக்கலாங்கிற ஒரு திட்டம் அவங்களுக்குள்ள இருந்தாதான் போராட்டத்துல இறங்கி ஜெயிக்க முடியும். It was far back in those days of yore that courage and strength came to the fore. It was long back in those days. Courage and strength were given importance first. இந்த துணிச்சலும் இந்த தைரியமும் இந்த தெம்பும் அதுக்குதான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. There was always struggle between life and death. வாழ்வா சாவாங்கிற போராட்டம் எப்போதுமே இருந்துட்டேதான் இருந்திருக்கு. ஆனா இந்த போராட்டங்கள்னா இந்த மாவீரர்கள் ரொம்ப துணிச்சலோடையும் ரொம்ப அழகா போராடி இருக்காங்க, அழகா கையாண்டு இருக்காங்க. அதுதான் இந்த இடத்துல சொல்லப்படுறது. So this is how these knights would go or wage a war against their opponent. குதிரையில மேல உட்காந்து கையில இந்த கவசம் வச்சிருப்பாங்க. இந்த கத்தி கத்தி கீறதோ அந்த மாதிரி எதுவுமே ஆகக்கூடாது இல்லையா? they always had armor in their hands. ஒரு கவசம் இருந்துட்டே இருந்திருக்கும். இந்த கவசம் இந்த கையில வாளாகவோ கத்தியாகவோ அது கூட இருந்திருக்கலாம். அவங்க அதையும் வச்சிருப்பாங்க, தன்னுடைய பாதுகாப்புக்காக கூட அத
ஒரு கவசமா அவங்க உபயோகிச்சிருக்காங்க. And in fighting for their country, faith and king, noble impressions on people's mind would ring, that even through the ages are held in high esteem, those knights in shining armor do now all seem. When they fight for their country, good impressions are always felt in everyone's mind, right? ஒருத்தர் வந்து போராடுறாங்க அப்படின்னா தன்னுடைய நாட்டுக்காக, மக்களுடைய கவனம் வந்து கண்டிப்பாக ஈர்க்கப்படுறது இல்லையா? எல்லாருடைய கவனமும் அவங்க மேலதான் இருக்கு. Because these people are fighting for their own country and everyone around them are having a look on these noble or adventurous knights. எல்லாருடைய கவனமும் இவங்க மேலதான் இருக்கு. These impressions are held in high esteem. ரொம்ப உயர்வா கருதப்படுறது. Through ages, காலங்காலமாக இந்த மாவீரர்கள் புரிகிற சாகசங்கள், அவங்க கொடுக்கிற இந்த impression, these impressions are worthy and they are held in high esteem. High esteemனா என்ன? ரொம்ப சிறப்பா கருதப்படுறது. அவங்களதான் ரொம்ப ஒரு புகழ்பெற்ற நபர் இருக்காங்கன்னா அவங்கள பத்தியே சொல்லி சொல்லி என்ன ஆகும்? We'll keep on talking about their good things which they did, why they were considered noble or very courageous person. ஏன் வந்து அவங்க ஒரு courageous-ஆன personங்கிறத நம்ம சொல்லியே மக்களுக்கு வந்து தெரிவிப்போம். We always regard them in high esteem, right? So these knights are even seen remembered now in shining armor. இப்ப கூடவே அவங்கள நம்ம நினைவுலதான் வச்சுருக்கோம். காலங்கள் எத்தனைதான் கடந்து போனாலும் these knights are still in remembrance for many people. நிறைய பேருக்கு வந்து ஞாபகத்துல, ஏன்னா அவங்க கிரியேட் பண்ண இம்ப்ரெஷன் அப்படி. அவங்க ஒண்ணு நாட்டுக்காக போராடி இருக்காங்க. அது எல்லாமே எதுக்காக? மக்களுடைய புகழ், அவங்களுடைய அன்பு, இல்ல அவங்கள காப்பாத்தணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துலதான் அந்த போரை புரிஞ்சிருக்காங்க இல்லையா? These are many legends based on their heroic exploits, a legacy of tales which have been told with much adroit, highlighting aspects of human wisdom related to virtue and vice, and lessons to be learned are those of goodness and sacrifice. There are many stories based on their heroic deeds. அவங்களுடைய சாகசங்களை தெரிவிக்கிறதுக்காகவே நிறைய கதைகள் இருக்கும். யாருடைய கதைகள்? இந்த மாவீரர்கள் அவங்க புரிஞ்ச சாகசங்களை சொல்றதுக்காகவே நிறைய கதைகள் என்னெல்லாம் பண்ணாங்க அது வந்து கதை வடிவத்திலேயே பார்த்திருப்போம். They are an inheritance of tales which have been told by people with much skill. காலங்காலமா மக்கள் வந்து அவங்களுடைய திறனை, என்ன திறன் இருந்தது, அவங்க எப்படி வெளிப்படுத்தினாங்கிற இந்த கதைகள் வந்து நம்ம கேட்டுட்டேதான் இருக்கோம். People tell these stories by highlighting the aspects of human wisdom related to virtue and voice. இதெல்லாம் ஏன் மக்கள் வந்து தெரிவிக்கிறாங்கன்னா, எவ்வளோ ஒரு துணிச்சலான மனிதரா இருந்திருக்காரு, எவ்வளோ ஒரு சாகசத்தை புரிஞ்சிருக்காரு, எப்படி மக்களுக்காக போராடி இருக்காங்க, இதெல்லாம் சொல்றது they are always creating an impression in people's mind, right? The lessons learned are those of goodness and sacrifice. எவ்வளோ வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளவோ விஷயங்கள் அவங்க இழந்திருப்பாங்க. ஒரு சாகசமா ஒரு வேலையை செய்யணும்னா அவங்க வந்து நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கணும் இல்லையா? இல்லாட்டி இதுலலாம் துணிச்சலோட இறங்க முடியாது. ஏதோ ஒரு நன்மைக்காக இருக்கலாம், இல்ல ஒரு they would have always held it, they would have done this for a sacrifice. History usually repeats itself time and again, and it often happens, a situation comes when we are asked to do something for just cause and acting with chivalry, we shouldn't pause. History எப்போதுமே மறுபடியும் தொடர்ந்து காலங்காலமாக எத்தனை காலம் ஆனாலும் மறுபடியும் அது வந்துட்டே இருக்கும்னா இங்க என்ன சொல்ல வராங்க? Many adventurous people, many courageous people, time and again they come. So it often happens. We should never stop to do deeds of adventure when the opportunity comes. எப்பெல்லாம் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதோ துணிச்சலான வேலையை நம்ம செய்யறதுக்கு எப்பவுமே தயங்க கூடாது. ஒரு
பின்கால் வச்சு ஐயோ இத வந்தா நம்ம செஞ்சோம்னா நமக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துருமோ, நம்ம அந்த மாதிரி பின்தங்கி இருக்கக்கூடாது. துணிச்சலாக ஒரு வேலை இருக்கு, செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துல நம்ம இருக்கோம்னா, அந்த ஒரு வாய்ப்ப நம்ம தட்டி வைக்க கூடாது. We should do it for a good cause and act with chivalry. எல்லாருடைய நலனையும் கருதி ஒரு காமன் காஸ், இட் should be for a common good and we should do it for a good cause. ஒரு நல்ல ஒரு வீரத்தனத்தோட நம்ம அந்த செயலை செஞ்சானோம். If we shouldn't set back, we should always move front with daring mind. துணிச்சலோட ஒரு எண்ணத்தோட நம்ம இந்த வேலையை செய்யணும். பயப்படக்கூடாது. We should take these good qualities from these adventurous knights. அவங்கள்ட்ட இருக்கிற இந்த கரேஜ், ஒரு நல்ல எண்ணத்துக்காக போராட்டம், குட் காஸ், they are fighting for good cause, right? To gain impression from people around them. So எல்லாரையும் நம்ம இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிறதுக்காக செய்யணும்னு சொல்ல வரல. எதுக்கு அவங்க செஞ்சிருக்காங்கிறதுக்கான காரணம் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. It should be for a good cause. We should take daring things if at all we are given an opportunity. Okay, this is poem The Age of Chivalry, written by George Croaks. So if at all we are looking into this poet, George Croaks was born on 30th June 1951 in Samos, Greece, and now lives in Melbourne, Australia. 1951 ஆண்டு 30ஆம் தேதி ஜூன் மாதம் இவர் கிரீஸ் நாட்டுல பிறந்திருக்கார். இப்போ ஆஸ்திரேலியா மெல்பர்ன் நகரத்துல வசிச்சுட்டு இருக்கார். He is an aspiring poet who has written quite a number of poems inspired by nature, science, philosophy, and spiritual aspects of life. நிறைய கவிதைகள் எழுதியிருக்கார். எதெல்லாம் எந்த விஷயங்கள்லாம் அவரை ஊக்குவிச்சிருக்கு அப்படின்னா, நேச்சரா இருக்கட்டும், சயின்ஸ், பிலாசபி, வாழ்க்கையினுடைய தத்துவங்கள், அதெல்லாம் கூட இவரை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு. He has studied Eastern and Western religious and associated philosophy for over 35 years and has practiced various forms of yoga and meditation. இந்த யோகா பயிற்சியா இருக்கட்டும், தியான கலையில நிறைய கத்துட்டு இருக்கார். He has practiced lot of forms of yoga and meditation for how many years? From past 35 years. So this is about this poet George Croaks. Any doubts to anyone regarding this poem? இந்த போயட்ல ரைமிங் வேர்ட்ஸ் நம்ம பாக்குறோம்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால ஓல்ட் போல்ட், ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ்ல இருக்கிற கடைசி வார்த்தை. லான்ஸ், ரொமான்ஸ், தேர்ட் அண்ட் ஃபோர்த் லைன். chivalry, history, cause, applause, second stanza. Glory, worthy, maiden, laden. Oh, they would strike heavy blows on all their opponents and foes. Blows, foes. Death, breath. These are rhyming words in this stanza. Which stanza? This one. Fourth stanza. Yes, it was far back in those days of yore. In the stanza, yore, fourth. Struggle, juggle. These are the rhyming words in the fifth stanza. Yorna, அந்த நாட்கள்ல, அந்நாட்கள்ல, long ago.
King ring. Sixth stanza. King ring. Esteem seem. Next stanza. Exploits adroit. Wise sacrifice. ஒரே சத்தத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் அந்த லைன்ல கடைசி வார்த்தையாக இருக்கும். முதல் லைன்ல இருக்கிற கடைசி வார்த்தையும் அடுத்த லைன்ல இருக்கிற கடைசி வார்த்தையும் ரைமிங்கா இருக்கு. அத ரைமிங் வேர்ட்ஸ் சொல்லலாம். ஒரு பேரா இருக்கும். இப்போ ஒருவேளை முதல் லைன்ல இருக்கிற கடைசி வார்த்தையும் மூணாவது லைன்ல இருக்கிற கடைசி வார்த்தையும் ரைமிங்கா இருக்கலாம். அப்போ வந்து அது என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் லைன்ல இருக்கிற கடைசி வார்த்தை ரைமிங்கா நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ முதல் ரெண்டு லைன்லயுமே ரைமிங்கா இருக்குன்னா அது ஏ ஏ அப்படின்னு நம்ம கேட்டகரைஸ் பண்ணலாம் இல்லையா? இந்த போயம்ல நம்ம பாக்குறத எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் அட்ராய்ட் ஏ ஏ ஏன்னு கன்சிடர் பண்றோம். ரெண்டுமே ஒரே சத்தத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள். வைஸ் sacrifice. So V. Throughout the poem, the poet has used rhyming scheme as AABB. Okay. So in today's class, we have seen explanation for this poem, The Age of Chivalry, written by George Propose. Any doubts to anyone regarding today's class? ஏதாவது சந்தேகம் இருக்கா இன்னி கிளாஸ் பத்தி? Okay. I shall end my session over here. Thank you so much, all of you. நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழ்.